இன்று நாம சேலம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற சிவன் கோயிலான தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில் பற்றி தான் பார்க்க போறோம். இது நமது சேலம் நகரத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அழகான கல் சிற்பங்கள், அதிசயமான கட்டிடக்கலை மற்றும் பல அரிய சிற்பங்களால் இந்த கோயில் மிகவும் பிரபலமானது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 10 to 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் சிற்பக்கலைக்கு பேர் போன கோயில்னு இதை சொல்லுவாங்க. இந்த கோவில் முதன்மையாக சிவபெருமான் அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இங்கு சிவபெருமான் கைலாசநாதர் எனவும் அம்மன் சிவகாமி அம்மன் எனவும் பக்தர்களால் வழிபடப்படுகிறார்கள். இந்த கோவில் சுமார் 16ஆம் நூற்றாண்டில் நாயக்கர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது. அந்த காலத்து சிற்பிகள் மற்றும் கலைஞர்கள் கற்களை மிகவும் நுணுக்கமாக செதுக்கி இந்த கோவிலை உருவாக்கியுள்ளனர். ஏழு தலைமுறை கட்டினது இது வரலாறு 7 தலைமுறை இது அருமையாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதை கோவாரத்தை முடிச்சுக்க 7 தலைமுறை வாக்கு 33 கோடி தேவர்களும் அழிக்க முடியாத சந்திர பகவானே, சூரிய பகவானே, தேவாதி தேவர்களும், உமாதேவி, ஆகாஜவாணி, உலகத்தில் இருக்கிற 56 தேசத்திலையும் ஆண்டு கொண்டு வர்றது தேவர்களும் கோவார அவதாரத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. மக்களை காப்பாற்றி இன்னும் ஜெரஞ்சியமா வைக்கணும். உன் குடும்பத்துக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. ஓம் சக்தி சரவண பகவானும் ஓ நமச்சிவாய. இந்த கோயிலில் இருக்க ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு வரலாறு சொல்லுது. இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு அதன் அற்புதமான கல் சிற்பங்கள் தான். கோவிலின் தூண்கள், சுவர்கள் அனைத்திலும் மிகவும் அழகான சிற்பங்கள் காணப்படுகின்றன. ஒரே கல்லில் செய்யப்பட்ட சங்கிலி போன்ற சிற்பங்கள், விலங்குகள், தேவதைகள் போன்ற உருவங்கள் மிகவும் நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன. இந்த சிற்பங்களை பார்க்கும்போது அது தஞ்சாவூர் போன்ற பெரிய கோவில்களில் இருக்கும் சிற்பங்களை நினைவூட்டும் அளவிற்கு அழகாக இருக்கும். மேலும் இந்த கோவிலில் கல்லுருண்டை என்று அழைக்கப்படும் ஒரு தனித்துவமான சிற்பமும் உள்ளது. ஒரே கல்லில் செய்யப்பட்ட அந்த உருண்டை வடிவம் அதன் உள்ளே சுதந்திரமாக சுழலும் வகையில் செதுக்கப்பட்டுள்ளது. இதை பார்த்தாலே அந்த காலத்து சிற்பிகளின் திறமை நம்மை ஆச்சரியப்படுத்தும். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு அம்சமாக பேசப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாழியில் வாயில் ஒரு உருளைக்கல் இருக்கும். ஸோ அந்த கல் பார்த்தீங்கன்னா அது இந்த உருளையை வாய்க்குள்ளேயே உருண்டை இருக்கும், தவிர அது வெளியே எடுக்க முடியாது, உள்ளேயே வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்த காலத்துலேயே உள்ளே அந்த உருளையை வச்சு செதுக்கியிருக்காங்க. இந்த கோவிலில் ஒரு பெரிய அதிசயம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது. தமிழ் மாதமான மாசி மாதத்தில் 10, 11, 12 ஆகிய 3 நாட்களில் மாலை நேரத்தில் ஒரு அரிய நிகழ்வு நடைபெறும் என கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் சூரிய பகவான் அவர்களின் ஒளி கதிர்கள் கோபுரத்தில் உள்ள ஒரு சிறிய திறப்பின் வழியாக உள்ளே வந்து முதலில் நந்தி சிலையின் கொம்புகளுக்கு இடையில் சென்று அதன் பிறகு நேராக கருவறையில் இருக்கும் சிவபெருமான் அவர்களின் சிவலிங்கத்தின் மீது விழுகிறது. இந்த நிகழ்வு அந்த காலகட்டிட கலைஞர்களின் அறிவையும் திறமையையும் காட்டுகிறது. இந்த கோயில் இன்னொரு அதிசய நிகழ்வா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, வருடத்தில் 3 நாட்கள் மட்டும், அதாவது மாசி மாதம் 9, 10, 11 ஆகிய தேதிகள் மட்டும் சூரிய ஒளியானது கோபுரத்திலிருந்து நந்தி மண்டபத்தில் பட்டு நந்தி மண்டபத்திலிருந்து 3 உலகில் கடந்து சிவன் மேல் விழுகிறது. இது ஒரு அதிசய நிகழ்வாக இங்கே பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த கோவில் பழைய காலத்தில் ஒரு பாதுகாப்பு அரணாகவும் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. எதிரி படைகள் கோவிலுக்குள் நுழைய முடியாதபடி கோவிலின் கதவுகள் மிகவும் வலுவாக அமைக்கப்பட்டுள்ளன. கதவுகளில் கூர்மையான இரும்பு முனைகள் இருக்கின்றன. இந்த கோயிலோட கோபுரம் பார்த்தீங்கன்னா தேர் வெடியில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட கதவுகள் எல்லாமே இரும்பால செய்யப்பட்டிருக்கும்.
எதை கொண்டுமே இந்த கதவை இடிக்க முடியாது. அப்படி இடிச்சா அவங்களுக்கு இடிக்கிறவங்களுக்கு தான் சேதமாகும். பழைய காலங்களில் யானைகளை பயன்படுத்தி கோட்டை கதவுகளை உடைப்பது வழக்கம். ஆனால் இந்த கோவிலின் கதவுகளை யானைகள் மோதினாலும் அந்த கூர்மையான இரும்பு முனைகள் யானைகளுக்கே காயம் ஏற்படுத்தும். அதனால் யானைகளால் கூட இந்த கதவை உடைக்க முடியாது. பஞ்சபூத லிங்கங்கள் இருக்கு. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த கோவிலின் ராஜகோபுரம் மிகவும் தனித்துவமான வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ராஜகோபுரம் ஒரு தேர் வடிவில் கட்டப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த கோபுரத்தை நேராக முன்னால் இருந்து பார்க்கும்போது அது சாதாரண கோபுரம் போல தோன்றலாம். ஆனால் பக்கவாட்டில் இருந்து பார்த்தால் அது ஒரு பெரிய தேர் போல தெரியும். அதில் இருக்கும் சக்கரங்களும் கல்லிலேயே செதுக்கப்பட்டிருக்கும். இந்த சக்கரங்களை பார்த்தால் உண்மையிலே ஒரு தேர் நிற்கிறது போல தோன்றும். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பம்சம் இருக்குது. பாதாள லிங்கம்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் இருக்குது. ஸோ இந்த கோயில் ஓப்பனில் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் எப்போனாலும் வந்து பார்க்கலாம். வரலாறு, கலை மற்றும் ஆன்மீகம் ஆகிய மூன்றையும் ஒரே இடத்தில் காண வேண்டுமென்றால் தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலுக்கு கண்டிப்பாக வரவேண்டிய ஒரு இடமாகும். நேரம் கிடைத்தால் இந்த அழகான கோவிலை வந்து தரிசனம் செய்து அதன் சிறப்பை நீங்களும் அனுபவிக்கலாம். இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்திருந்தால் உங்கள் அனுபவத்தை கீழே கமெண்ட் பகுதியில் பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.